ஹாய், நான் உங்கள் சிவகலை. எனக்கு என்ன வீடியோ அப்படின்னாக்க ஒரு சின்ன பூஜை வீடியோ தாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கு ரொம்ப உகந்த நாளில் அதில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை. என்ன பூஜை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சிவகலை விழாக். பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தாங்க நான் பார்த்தேன். என் பையன் நான் செய்கிறேம்மா இன்றைக்கி பூஜை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் கிடையாது, பசங்களுக்கும் நம்ம இந்த பூஜை விஷயம்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்களோட பக்திக்கு நம்ம வழிவகுக்கிறது மாதிரி ஆகிடுங்க. ஆமாங்க, முருகனுக்கு ரொம்ப உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். இது எனக்கு 2வது வாரம். அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செய்யணும். பாருங்களேன், 6 வெத்தலை. அந்த 6 வெத்தலையும் காம்பை கிள்ளி இந்த விளக்குக்குள்ளே நம்ம போட்டுறணுங்க. அந்த வெத்தலைக்கு பூ, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு நடுப்புற சின்னதாக ஒரு கைத்தாம்பலம் வச்சு அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அகலோ குத்து விளக்கோ இல்லது இந்தமாரி நல்ல விளக்கோ ஏதாவது ஒன்று வச்சு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணுங்க. ஏற்றி முருகனோட ஸ்லோகம் ஏதாவது ஒன்றத்தை நம்ம சொல்லி நம்ம இந்த பூஜையை முடிக்கணும். மாதிரி நீங்கள் தொடர்ந்து 6 வாரம் 6 செவ்வாய்க்கிழமை 6 செவ்வாய் உரையில் இதுமாரி நாங்கள் வழக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை முருகன் நமக்காக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறேன். இது எனக்கு 2வது வாரம் வெற்றிகரமாக இன்னையோட பூஜை சுபிட்சமாகவே நிறைவேறிச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் காலாவக்கரை முருகன் கோயிலுக்கு இதுவும் 2 வாரம் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த காலாவக்கரை முருகனுக்கு நாங்கள் நடந்து வந்து முருகனை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கோங்க. 2வது வாரம் வெற்றிகரமாக நாங்கள் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து முருகனையும் தரிசனம் பண்ணிட்டோம். இது தாங்க காலாவக்கரை முருகன் கோயில். இது இப்போ கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால முருகனை இந்த திருமண அரங்கத்தில், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மேடை போட்டு வச்சாங்க. அதில் முருகனை வச்சுருக்காங்க. இன்றைக்கி முருகன் செம அழகுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். நல்லா இருந்துச்சுங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால காலையிலே அபிஷேகம்லாம் முடிச்சிடுறாங்க. ஈவினிங் வெறும் அர்ச்சனை மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க. முடிஞ்சால் நீங்களும் இந்த முருகனை தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சிவகலை விழாக